நிறைய பேர் இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த பாட்டியை பாருங்க. அவங்க உள்ளங்கையில எல்லாம் பாத்தீங்கன்னா தோல் உறிஞ்சு போய் அவங்களோட கைரேகையே பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிருக்கு. வந்திருக்க அரிசி போட மாட்டேங்கிறாங்க, சாமியான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போய் கேட்க போனா போமா, உனக்கு கைரேகை விழுதல, கலெக்டர் போ, அங்க போ. அதாவது ரேஷன் கடையில அரிசி வாங்குறதுக்கு இந்த கைரேகை வைப்போம் இல்லையா, அதுல வந்து கைரேகை அழிஞ்சு வச்சு உங்களுக்கு அரிசி எல்லாம் கிடையாது, நீங்க கலெக்டரேட்டுக்கு போங்க அப்படி இப்படின்னு அலக்கழிச்சிருந்திருக்காங்க அந்த ரேஷன் கடையில இருக்கிறவங்க. 2-3 மாசம் என்ன அலைய விட்டு என்ன கஞ்சி கிடந்து இல்ல, வீட்டுக்கு வந்து தேடிலாம் கொடுக்கல. வாரது முடியாம கிடக்கிறவற்றை வந்து போட்டு இது கைரேகை வாங்கிட்டு போடுறது, அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை கூட்டிட்டு போய் சரக்கு போடுறது, வீட்டுல வந்து எல்லாம் கொடுக்கலையா. இந்த பாட்டி மதுரையை சேர்ந்தவங்க தான். அவங்களோட ஏரியால உள்ள ரேஷன் கடையில அரிசி வாங்குறதுக்காண்டி 2-3 மாசமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களோட கைரேகை வந்து அறிய மாட்டேங்குது அப்படின்றதுக்காண்டி நீ அங்க போ, இவங்கள பாரு அவங்கள பாரு. இந்த வயசுல அவங்க எப்படி போய் பார்ப்பாங்க? அவங்களே வயதான மூதாட்டி அவங்க. அதாவது இந்த ரேஷன் கடையில உட்காந்துருக்காங்க பாருங்க, அதுல முக்காவாசி பேர் அங்க உள்ள அரிசியும் பருப்பையும் ஜீனியும் ஆட்டையை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த ஆயாவுக்கு அரிசி கொடுக்கறதுக்கு பத்தினா சட்டம் பேசிட்டு வந்துருவாங்க. கைரேகை வேணும், அது வேணும், இது வேணும். இந்த ஒரு வீடியோ தமிழ்நாடு அரசாங்கத்தோட கவனத்துக்கு வர்ற மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கண்ணில் படுற வரையும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மூதாட்டிக்கு ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும். அதாவது அரிசிக்காக அவங்கள அங்க போ இங்க போன அலைய விட்டுருக்காங்க. டாடி இது இன்னமும் அவங்க கண்ணில் படல, வணித்தனம் பண்றிய, ஊழல் பண்றிய, எல்லாத்தையும் தாண்டி மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையாடா உங்களுக்கு? அவங்க கைரேகை இல்லாம அரிசி கொடுத்தீங்கன்னா அந்த நாடு அழிஞ்சு போயிருமா? அந்த இடையில ஊழல்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. நம்ம நேரு 1000 சொச்சம் கோடி ஊழலாம்ல. பொறுங்க இந்த வீடியோல இல்ல, அடுத்த வீடியோல வரும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ.